இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குளுக்கோமீட்டரை வைத்து சுகர் கண்ட்ரோலை நன்றாக வைத்துக்கொள்வது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் அருண்கார்த்திக். குளுக்கோமீட்டர் என்ன? ஒரு சுகர் செக் பண்ணுறதுக்கு சிம்பிளான ஈஸியான ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். இதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இது யார் யாரெல்லாம் கண்டிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, யாருக்கெல்லாம் குளுக்கோமீட்டர் தேவைப்படும்? யாருக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும்? டைப் 1 டயபெட்டிக்ஸ்ன்னு சொல்லப்படுற முதல் வகை சர்க்கரை நோயாளி, சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கெல்லாம் சுகர் திடீர்னு 400 போகும், திடீர்னு 100 வரும், திடீர்னு லோ சுகர் ஆகும், திடீர்னு ஹை சுகர் ஆகும். அப்போ என்ன நடக்குதுன்னே பேரண்ட்ஸுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக குளுக்கோமீட்டர் வேணும். நம்பர் 1. நம்பர் 2, ப்ரெக்னென்ட் டயபெட்டிக் பீப்புள், சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும். டெய்லி செக் பண்ணணும், வாரத்துக்கு 10 தடவை செக் பண்ணணும். அந்த மாதிரி அவங்களுக்கும் குளுக்கோமீட்டர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் 3, ட்ராவல்லாம் அதிகம் இருக்கிறவங்க, லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி, ஒரு நேரமே சாப்பிடாமல் ஒரு நேரம் சாப்பிட்றது, ஒரு நேரம் சாப்பிடல, ஒரு நேரம் ட்ராவல், ஒரு நேரம் வர்றது, வேறு எதுக்குமே டைம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புள், ட்ராவல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் குளுக்கோமீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். நம்பர் 4, இது ரொம்ப முக்கியமான கேட்டகரி ஆஃப் பீப்புள், தனக்கு லோ சுகரே இல்லாமல் லோ சுகர்னு நினச்சிக்கொள்கிற ஆளுங்க இருக்குது. இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு பயம் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுக்கு என்ன ஆகிடும்னா, நமக்கு லோ சுகர் ஆகுதுன்னு நம்ம மைண்டு சொல்லி ஒரு படப்படப்பாக இருக்குது, ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கு தோணும். ஆனால் அவங்களுக்கு லோ சுகர்லாம் இருக்காது. ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணால் எப்போவுமே 300-400 இருக்கும். ஆனால் அவங்களுக்காக லோ சுகர் ஆகுதுன்னு பயந்துட்டு அடிக்கடி சர்க்கரை எடுத்து வாயில் போடுறது, மெடிசனை குறைச்சிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு பயத்தினால. அவங்களுக்கெல்லாம் இந்த குளுக்கோமீட்டர் ஒரு வரப்பிரசாதம். அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது இமீடியட்டாக சுகரை செக் பண்ணி பார்க்கணும். அந்த சுகரை செக் பண்ணி பார்க்கும் பொழுது 90க்கு மேலே இருந்தால் அது லோ சுகர் இல்லைன்னு தைரியமாக இருக்கலாம். அந்த தைரியத்தை கொடுக்கறக்கு, அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்க்கு குளுக்கோமீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆன்சைட்டி இருக்கிற ஒரு பீப்புளுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்த விட முக்கியமாக வயசானவர்கள், தூரத்தில் பெரிஃபெரிஸில் இருக்கவங்க, ரொம்ப தூரம் தள்ளி இருக்காங்க வீடு, லேபுக்கு போகணுன்னா அப்புறம் ஆட்டோ பிடிச்சி தான் போகணும், ஆட்டோ கிடைக்காது, இந்த மாதிரி இருக்கவங்க, ரொம்ப வயசானவங்க, தனியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் குளுக்கோமீட்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தந்த டைமில் ரெகுலராக செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்காக. இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கெல்லாம் குளுக்கோமீட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் பொதுவாக எல்லாருமே குளுக்கோமீட்டர் வச்சுக்கிறதுல ஒரு தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ரெகுலராக ஒன்ஸ் இன் அ வைல் வீட்டில் ஈஸியான செக் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம எதுவும் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு லேபுக்கு கிளம்பி போய் இருக்க வேண்டிய வேலை கிடையாது. ஸோ அது மாதிரி கன்வீனியண்ட்டாக செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக இருக்கும். ஸோ நம்பர் 2, இந்த குளுக்கோமீட்டர் வாங்குறது இவங்கெல்லாம் வாங்கிட்டோம். சரி, எப்படி சுகர் செக் பண்ணணும், சுகர் செக் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, எந்த மாதிரி நேரங்களில் சுகர் செக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ரெண்டாவதாக பார்ப்போம். இதில் நிறைய பேர் ஜஸ்ட்டு வெறும் வயிற்று சுகர் மட்டும் செக் பண்ணுறவங்க இருப்பாங்க. காலையில் எதிர்ப்பாங்க, ஒரு ஃபாஸ்டிங் பிளட் சுகர் செக் பண்ணுவாங்க, 100ன்னு காட்டும், சுகர் சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரி வைப்பாங்க. மிக தவறான ஒரு ப்ரொசீஜர் இது. இது ஏன் தவறுங்கிறத ஒரு சிம்பிள் கதை மூலமாக நான் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்டல் இருந்தது, பசங்க ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் ஒரு வார்டன் இருந்தார். அந்த வார்டன் பயங்கர புத்திசாலித்தனமாக, நம்ம 9 மணிக்குள்ளே எல்லா பசங்களும் ரூமுக்குள்ளே வந்தாகணும், வராங்களான்னு செக் பண்ணுறதுக்கு இவர் முடிவு பண்ணியிருக்க டைம் ஷார்ப்பாக 9 மணி. 9 மணி நேராக டக்குன்னு ரவுண்ட்ஸ் போவார். போய் பார்த்தா பசங்க படிச்சுட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க, ஒன்று சாப்பிட்ருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஹாஸ்டலில் எல்லோரும் இருப்பாங்க. ஓகே, எல்லாம் பக்காவாக ஹாஸ்டலில் ரூமில் இருக்காங்கப்பா அப்படிங்கிற ஒரு தைரியத்தினால அவர் நிம்மதியாக போய் தூங்கிடுவார். இங்கே போய் அப்புறம் தான் தெரியும் நம்ம பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு. ஹாஸ்டல் செவரேறி குதிக்கிறது, நைட் ஷோ சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரியான லீலைகள்லாம் பண்ணுவாங்க. பசங்க ஹாஸ்டல் தானே, அப்படி தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது இவருக்கு கடைசி வரைக்கும் நம்ம ஹாஸ்டல்லேருந்து யாரும் வெளியே போகிறதில்லன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குவார். ஆனால் எல்லோரும் ஜாலியாக கூத்தடிச்சிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ இவர் பண்ண தவறு என்ன, ஒரே நேரத்தை வச்சுட்டு அந்த நேரமே போய் செக் பண்ணுறதுக்கு, அதுக்கு எதுக்கு செக்கிங்கு, வேறு நேரத்தில் திடீர்னு சர்ப்ரைஸ் செக் பண்ணால் தானே அதுவும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி தான் குளுக்கோமீட்டர் ஒன்று இருக்கிறதுக்கு கன்வீனியன்ஸே எப்போ வேணால், எந்த நிமிஷம் வேணால் சுகர் செக் பண்ணிக்கிறதுக்கு. அப்படி இருக்கிற குளுக்கோமீட்டர் வச்சுட்டு வெறும் ஃபாஸ்டிங் சுகரை மட்டுமே செக் பண்ணிட்டு இருந்தால் உங்கள் சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும்? மத்தியான நேரத்துலேயோ நைட் நேரத்துலேயோ சுகர் அதிகமானா தெரியுமா, இல்லை சம்மந்தம் இல்லாத நேரத்தில் சுகர் அதிகமானா தெரியுமா? அதுதான் தெரியாது. ஸோ சுகர் செக் பண்ணுறதுக்கான கரெக்டான மெத்தட் என்னன்னா 2 விதமாக பண்ணலாம். மெத்தட் நம்பர் 1, மாதத்தில் ஒரு வாரம் அப்படின்னு வச்சுக்கணும். அந்த ஒரு வாரத்தில் ஒரு நாள் சண்டே வெறும் வயிற்றில் செக் பண்ணணும்,
மண்டே டிஃபன் சாப்பிட்டு செக் பண்ணணும், டியூஸ்டே லஞ்சுக்கு முன்னாடி செக் பண்ணணும், வெனஸ்டே லஞ்சுக்கு அப்புறம், தேர்ஸ்டே டின்னருக்கு முன்னாடி, ஃப்ரைடே டின்னருக்கு அப்புறம். இந்த மாதிரி செக் பண்ணுறது ஒரு மெத்தட். 6 பாயிண்ட் மெத்தட் இல்லை 7 பாயிண்ட் மெத்தடுங்கிற மாதிரி இதை சொல்லுவோம். வேரியஸ் டைம்ஸ் ஆஃப் த டே செக் பண்ணுறது. இந்த எப்போ செக் பண்ணாலும் சுகர் வந்து ஒரு 150 160 கீழே இருந்துச்சுன்னு சொன்னாக்கா மோரலஸ் உங்கள் சுகர்ஸ் கண்ட்ரோலாக இருக்குது. ஓவராலாக நம்ம பார்த்த மாதிரி ஒரு வழி. இது மெத்தட் நம்பர் 1. இதுக்கு வந்து என்னென்னா பொதுவாக வீட்டில் இருக்கிற மாதிரி ஆளுகளாக இருக்கணும். ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, வயசானவங்க, இந்த மாதிரி ரிட்டையர்டு பீப்பிள், அந்த மாதிரி. அதே வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெல்லாம் இது சூட்டே ஆகாது. அப்போ ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெல்லாம் செக் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் இருக்குது? வெறும் வயிற்றுலையும் சாப்பிட்டவரும் செக் பண்ணால் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா மதிய நேரங்களையும் நைட் நேரங்களையும் சுகர் அதிகமான தெரியாது. ஸோ பெஸ்ட் மெத்தட் என்னவாக இருக்கும்னா அந்த சண்டே முடிவு பண்ணிக்கிறது. வெறும் வயிற்றில் ஒரு சுகர், டிஃபன் சாப்பிட்ற சுகர், மத்தியானம் சாப்பிட்ற சுகர், நைட்டு சாப்பிட்ற சுகர், இந்த மாதிரி 4 வேளை செக் பண்ணுறது. எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ சுகர் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு 3-4 தடவை இன்சுலின் போடுறவங்களுக்கு. அதாவது நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷங்கள் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க காலையில் நைட்டு இன்சுலின் மாதிரி எல்லாம் கட்டத்தை தாண்டி காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை, படுக்க போகும்போது கிட்டத்தட்ட 4 வேளை இன்சுலின் போடுறவங்களாம் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செக் பண்ணுறது ரொம்ப ஒரு முக்கிய யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஆனால் அதை பேஸ் பண்ணி தான் டோஸை வந்து ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், அவங்களுக்கே சௌகரியமாக இருக்கும், அவங்களே பண்ணிக்கொள்ளவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட் மூலமாக சுகரை செக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக செக் பண்ணுறது நார்மலாக இருந்தால் நீங்கள் அதிகம் ஜாஸ்தி டாக்டர்கிட்டையோ லேபுக்கோ போகாமல் ஒரு 4 to 5 months ஒரு தடவை போய் இந்த HbA1c ஒன்று மட்டும் செக் பண்ணி சுகரை பார்த்துட்டு வந்துக்கலாம். இதில் முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமர் என்னென்னா உங்கள் சுகர் கண்ட்ரோல் நல்லா இருக்கவங்க ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் ஆகிறவங்களுக்கும் இந்த டைமில் சுகர் அதிகமாகுது, மத்தியானத்துக்கு மேலே நமக்கு சுகர் ஏறுதுன்னு கண்டுபிடிச்சிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர்கிட்ட போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மலாகவே இருந்துகிட்டு இருந்தால் டாக்டர்கிட்ட போக அவகாசமோ டிஸ்டன்ஸோ இயலாமையோ இருந்தால் இந்த மாதிரி மானிட்டர் பண்ணியே முடிந்த அளவுக்கு கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ளலாம். பெரிய ரிஸ்க் ஆகாது. இருந்தாலும் we will still recommend you going to the doctor at least once in 4 months. இது கண்டிப்பாக செஞ்சுக்கங்க. அடுத்தது, டாக்டர் குளுக்கோமீட்டர் வாங்குறது செக் பண்ணுறதெல்லாம் சரிதான் டாக்டர், ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ கரெக்டாக ரிசல்ட் கொடுக்கறது இல்லையே அப்படின்னு கேட்குறது உண்டு. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்ன? வாஸ்தவம் தான். ஆஃப்டரால் ஒரு ட்ராப் பிளட் லேபுக்கு போனால் 2 ml பிளட் எடுக்கிறாங்க. இந்த ஒரு ட்ராப் பிளட்டில் எப்படி சுகர் கரெக்டாக இருக்குமா, டிஃப்ரென்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கத்தான் செய்யும். ஆனால் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், அதுதான் அங்கே விஷயம். அதிகபட்சம் 10 to 20 milligrams. ஒரு சுகர் 100 இருந்தால் ஒன்றா 120 காட்டும், இல்லை 80 காட்டும். இந்த ஒரு மினிமல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஒழிய பெரிய அதிகப்படியான 100ங்கிறது 200 100ங்கிறது 300 மாதிரி காட்டாது. இது நமக்கு போதும். 100 இருந்தாலும் சரி, 110 இருந்தாலும் சரி, 190 இருந்தாலும் சரி, டாக்டர் வந்து வைத்தியம் அதே தான் பார்க்க போகிறார். உங்களோட ட்ரீட்மெண்ட்டோ ஹெல்த் வைஸோ எந்த டிஃப்ரென்ஸும் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த ரேஞ்ச் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஆனால் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக தெரியுது, வீட்டில் உட்காந்தபடி ஒரே நிமிஷத்தில் தெரிஞ்சுக்கிறோம். இந்த சின்ன டிஃப்ரென்ஸு நமக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சுகர் லெவல் ஜாஸ்தியாக, அதாவது நிஜமான சுகர் லெவல் ஜாஸ்தியாக அந்த டிஃப்ரென்ஸும் ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இப்போ 100ங்கிறத 120 காட்டு குளுக்கோமீட்டர்னு வச்சுக்கிட்டா 200ங்கிறது 220 காட்டாது, 240 250 காட்டும், 300 இருந்தால் 400 காட்டும். ஸோ சுகர் லெவல் ஏற ஏற அந்த டிஃப்ரென்ஸும் சரி, எரரும் சரி ஜாஸ்தி, அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லுவாங்க, அது ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ அதனால் குளுக்கோமீட்டரை பொறுத்தளவில் நார்மல் ரேஞ்சுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் ரிலையபிளான ஒரு டிவைஸாக இருக்கும். அந்த மைனர் டிஃப்ரென்ஸ் நமக்கு ட்ரீட்மெண்ட்டில் எந்த விதமான மாற்றங்களையும் கொண்டு வர போகிறது கிடையாது. ஸோ அதனால் தைரியமாக அந்த மாதிரி ஒரு யூஸை நம்ம செய்துக்கலாம். அடுத்தது, டாக்டர் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம், ஆனால் அதை வாங்கி யூஸ் பண்ணால் அது எரனே காட்டுது டாக்டர் அப்படின்னு பெரும்பாலும் சொல்கிறது உண்டு. இதுக்காகவே குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு டெமோ வீடியோ பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ போய் பாருங்கள். இதில் முக்கியமான தவறு என்னவாக இருக்குன்னா குளுக்கோமீட்டர் யூஸ் பண்ணுறதுல பல பேர் குளுக்கோமீட்டரை வந்துட்டு யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிடுவாங்க. இல்லை, ஆன் பண்ணக்கூடாது. எல்லா குளுக்கோமீட்டர்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே சொருகினா அதுதான் ஆன். நம்ம அந்த குளுக்கோமீட்டர் எடுத்துக்கிறது இந்த ஸ்ட்ரிப்பை உள்ளே சொருகிட்டோம்னா ஆன் ஆகிடும். ஸோ இதில் ஒரு ட்ராப் பிளட்டை வந்து வைக்கணும், இவ்வளோ தான். நிறையா அந்த மெமரி பட்டனு அந்த பட்டன் இந்த பட்டன்லாம் அந்த ஸ்ட்ரிப் என்னடா அது ஏதோ நம்பர் காட்டுதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த கன்ஃபியூஷனே நீங்கள் பண்ணாதீங்க, இது அந்த வீடியோலேயே பேசிடுவோம். அதே போல் நம்ம பிளட்டு வைக்கும் பொழுது குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப் இப்படி இருக்குன்னா ஸ்ட்ரிப்புக்கு மேலே இப்படி வைக்கும் பொழுது அது அப்சார்ப் ஆகாது. ஸ்ட்ரிப்போட சைடில் தான் அந்த ஓப்பனிங் இருக்கும். ஸோ அதனால் பிளட்டு வைக்கும்போது இப்படி வச்சோம்னா அந்த கேபிலாரிட்டி மெத்தட் மூலமாக அதை அப்சார்ப் செய்து கொள்ளும். ஒரு சொட்டு ட்ராப் பிளட் இப்படி எடுத்துட்டோம்,
அந்த ட்ரெப்லெட் வச்சுட்டோம்னா அது அப்சர்வ் ஆயிடும். இது ஏற்கனவே அந்த வீடியோ டெமோ பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள், அதுக்காக தான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரி சின்ன எரர்ஸ் தான் இருக்கும் மொழியை அதை ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய, அழகாக சால்வ் பண்ணக்கூடிய எரராக கரெக்டாக மெத்தடில் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரிப்பு கூட வேஸ்ட் பண்ணாமல் அழகான பண்ணோம். ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு நீட்ஸ் ப்ராக்டிஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி டாக்டர், அப்போது குளுக்கோமீட்டர் வாங்குறதுனே முடிவு என்ன பிராண்ட் வாங்கலாம் நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த குளுக்கோமீட்டர் பிராண்ட்ஸை பொறுத்தளவில் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது ஒரு விஷயம் தான். என்னென்னா, நம்ம குளுக்கோமீட்டரோட காஸ்ட்டை விட ஸ்ட்ரிப்போட காஸ்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்ட்ரிப்ஸ் தான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர், அதுதான் திரும்ப திரும்ப வாங்கிட்டே இருப்போம். அதனால் உங்களுக்கு குளுக்கோமீட்டரோட விலை கம்மியாக இருக்குங்கிறக்காக வேகமாக வாங்கி காஸ்ட்லி ஸ்ட்ரிப்ஸோடு இருக்கிற மாதிரி வாங்கிடாதீங்க. குளுக்கோமீட்டர் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ஸ்ட்ரிப்போட காஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி குளுக்கோமீட்டரை வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ்லேருந்து வாங்கிக்கிறது நல்லது. அக்யூரசிக்காக மட்டும் இல்லை, ஸ்ட்ரிப்ஸ் ரெகுலராக கிடைக்கணுங்கிறக்காக. பல சைனீஸ் பிராண்ட்ஸ் வந்து விற்பாங்க, 500 300 குளுக்கோமீட்டர்னு விற்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா அதுக்கு ஸ்ட்ரிப்ஸே கிடைக்காது. ஒரு 3-4 மாதம் கழித்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிப்ஸு எங்கே எந்த கடையில் தேடினாலும் கிடைக்காது. குளுக்கோமீட்டர் வீணாக போகும். ஸோ அதனால் நல்ல பிராண்ட்ஸு ஜான்சன் அண்ட் ஜான்சனு, ரோஷு அப்படிங்கிற ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஒன் டச்சுங்கிற பிராண்டில் குளுக்கோமீட்டர் தயாரிக்கிறாங்க. ரோஷுங்கிற பிராண்டில் அக்யூ செக்கிங்கிற பிராண்டில் தயாரிக்கிறாங்க. பேயர்னு ஒரு பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து தொடர்ந்து ஸ்ட்ரிப்ஸு கிடச்சிக்கிட்டே இருக்கும் வருஷக்கணக்காக. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ், அந்த ஸ்டாண்டர்ட் பிராண்ட்ஸ், எம்என்சி பிராண்ட்ஸ், மல்டிநேஷனல் கம்பெனி பிராண்ட்ஸுக்கு போயிட்டோம்னா காஸ்ட்டும் வந்து ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக இருக்கும், கடைசி வரைக்கும் கிடச்சிட்டேவும் இருக்கும். இந்த மாதிரி நல்ல பிராண்ட் ஆஃப் குளுக்கோமீட்டரை வாங்கிட்டிங்கன்னா நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இதாங்க விஷயம். ஸோ சம்மரைஸாக சொல்லணும்னு சொன்னால், யார் யாருக்கெல்லாம் குளுக்கோமீட்டர் தேவை? டைப் 1 டயபெட்டிக், கர்ப்பிணி பெண்கள், நிறைய தடவை இன்சுலின் போடுறவங்க, சுகர் ஃப்ளக்சுவேஷன் அதிகம் இருக்கிறவங்க, ட்ராவல் நிறைய பண்ணுறவங்க, தூரத்தில் இவங்களுக்கெல்லாம் குளுக்கோமீட்டர் தேவைப்படும். குளுக்கோமீட்டரில் டிஃப்ரென்ஸ் நிறையா வருமானு கேட்டால் அப்படியெல்லாம் வராது. ஒரு 10-20 டிஃப்ரென்ஸ் வரும், அது ஈஸியாக வைத்தியம் பார்த்துக்கலாம். நம்பர் 3, குளுக்கோமீட்டரில் வந்துட்டு இப்போ செக் பண்ணுறது ஃபாஸ்டிங் மட்டும் செக் பண்ணாமல் வேரியஸ் டைம்ஸுக்கு செக் பண்ணுறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும். 1 or 2 டைம்ஸ் பண்ணி பார்த்தோம்னா எரர் இல்லாமல் செக் பண்ணி ஒரு ஸ்டெப்பு கூட வேஸ்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அக்யூ செக்கோ இல்லை ஒன் டச் மாதிரி இப்போ ஸ்டாண்டர்ட் பிராண்ட்ஸுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிஸ்க் இல்லாமல் கடைசி வரைக்கும் ஸ்ட்ரிப்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். குளுக்கோமீட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்ச வீடியோ. ஒரு சிம்பிளான குளுக்கோமீட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான விஷயம் 4 பேர்த்துக்கு போய் சேரட்டும். வாழ்க வளமுடன்.